வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இசைஞானி இளையராஜா இந்தியாவிலிருந்து முதன் முறையாக ஒரு சிம்பனியை வெளியிட போறாரு மார்ச் மாதம். ஸோ அது தொடர்பான பல்வேறு பேட்டிகள் கொடுத்துருக்காரு. மார்ச் 8 விமென்ஸ் டே அன்னைக்கு அது லண்டன்ல அதை வெளியிட போறாரு. ஸோ இது குறித்து அவர் நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய அண்ணனா தான் இளையராஜாவை சொல்லியிருக்காரு. நம்ம குடும்பத்தில் ஒருவர் அண்ணன் சொல்லி இந்த ஃபேமிலி போட்டோலயே பார்த்தா இசைஞானி இளையராஜா இருப்பாரு. அவ்வளவு ரெண்டு பேரும் நெருக்கம். கமலஹாசன் ஒரு 230-240 படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா 240 வச்சுப்போமே, ஒரு 2-3 முன்ன பின்ன இருக்கும். இப்போ 238 அப்படிங்கிறாங்க, KH 238ங்கிறாங்க, 240 வச்சுப்போம். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், கரெக்டான நம்பர்ல. ஒரு 240 படம் பண்ணியிருக்காருன்னா அதுல 100 படங்கள் நம்ம இசைஞானி தான் பண்ணியிருக்காரு. கலைஞானியுடைய 50% படங்களுக்கு இசைஞானி தான் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ரேரு. அப்படி இருக்கும் பொழுது இது தொடர்பாக கமலஹாசன் அவர்கள் ஏதாவது பதிவு போடுவாருன்னு எதிர்பார்த்தேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நேத்திக்கு பதிவு போட்டிருக்காரு. மாஸ்ட்ரோ இளையராஜா, யூ கண்டினியூ டு இன்ஸ்பயர். யுவர் சிம்பனி நம்பர் 1 Valiant debut in London is set to blaze a trail across the genres. The world eagerly awaits to symphonic brilliance you are about to create. அப்படின்னு சொல்லி நீங்கள் வழங்க போகக்கூடிய சிம்பனி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரில்லியன்ஸ் யூ ஆர் அபவுட் டு கிரியேட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். த வேர்ல்ட் இஸ் அவைட் அப்படின்ட்டாரு. ஸோ அதற்காக எல்லாருமே காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. இது மிகப்பெரிய வெற்றி அடைய இது வெற்றி அடையும். ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. வெற்றி அடைய கமல் ரசிகர்களின் வாழ்த்துகள். இசைஞானி எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனை, பண்ணைபுரம்ங்கிற ஒரு கிராமத்திலேருந்து பெரிய அளவு படிக்காம சென்னைக்கு இங்க இசை கத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய ஒரு சாதனை. அதாவது எப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி, யாரெல்லாம் இருந்த இண்டஸ்ட்ரி, அதுல ஒரு சாதாரண ஒரு ஆள் உள்ள ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஆகி இளையராஜா மியூசிக் இருந்தாலே போதும், நாங்க படத்தை வாங்கிக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இன்னைக்கும் 80s பாட்டை தான் நம்ம திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேற வாய்ப்பே இல்லை நமக்கு. நான் இப்பயும் இசைஞானி இளையராஜாவோட 80s பாட்டை தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். இப்ப உள்ள புது பாட்டெல்லாம் நம்ம கேட்கிற மாதிரியான ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. அந்த அளவு இசைஞானி அவர் இப்ப ஒரு என்ன சொல்றது, சிம்பனியும் பண்றார் அப்படின்னா இவர் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இளையராஜாவை பத்தி பேசும்போது இன்னொரு பக்கம் வைரமுத்து அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை சந்திச்சிருக்காரு. அது ஒரு நட்பு நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. ஒளி படைத்த கண்களோடு கமல்ஹாசன் உரையாடினார். அரசியல் பேசினோம், கலை குறித்து கலந்தாடினோம், உடல்நிலை உணவு நிலை குறித்து அறிவாடினோம், சமூக ஊடகங்கள் குறித்து தெளிவு பெற்றோம், செயற்கை நுண்ணறிவில் உங்களுக்கு பயிற்சி உண்டா என்றார். அதாவது ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி, ஏஐ, அதை தான் அவர் செயற்கை நுண்ணறிவுங்கிறாரு. ஏஐ பயன்படுத்தி ஒரு கவிதை எழுதினாராம், ஆனா அதுல ஜீவன் இல்லைங்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பிரெயின் அதை யூஸ் பண்ணி எழுதினா தான் இருக்கும். பட் ஏஐங்கிறது இவர் ஏற்கனவே எழுதியிருந்ததை வச்சுதான் அது எழுத முடியும். அதால புதுசா தனியா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த படத்திற்கான தலைப்பை சொன்னார். நன்று யார் சொன்னாலும் மாற்றாதீர்கள் என்றேன். ஒரு பயங்கரமான டைட்டில ஆண்டவர் புடிச்சிட்டார் போல் இருக்கு அடுத்த படத்துக்கு. அடுத்த படத்திற்கான தலைப்பை சொன்னார், யார் சொன்னாலும் மாற்றாதீர்கள் என்றேன். டெல்லி பட்டணத்திற்கான சமிக்ஞை தெரிந்து கொண்டேன். டெல்லி பட்டணத்திற்கான சமிக்ஞை அப்படின்னா ராஜ்யசபா MP ஆக போறார் கமல் அப்படிங்கிறத வைரமுத்து தெரிஞ்சுக்கிட்டாரு. மகிழ்ந்து விடை கொண்டேன். ஸோ இதுல 2 விஷயங்கள் நமக்கு தெரியுது. என்னன்னா, ஒண்ணு, இந்த அடுத்த படத்துக்கான தலைப்பு. ஸோ அடுத்த படம் கமலே எழுதுறாரு, அதற்கான தலைப்பு அது பயங்கரமா இருக்க போகுது. அடுத்து ராஜ்யசபாக்கு அவர் போறாரு. ஏற்கனவே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கமலே போறாரு, தலைவர் கமல் அவர்களே ராஜ்யசபாக்கு போறாருங்கிறத வைரமுத்து மீண்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
நல்லா நல்லா இருந்தது. அந்த அவர் எழுதியிருந்த விதம், கவிதை தோய்ந்த கட்டுரை அப்படிம்பாங்க, அந்த மாதிரி எழுதியிருக்காரு. காலையிலே ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதற்கு வைரமுத்து அவர்களுக்கு நன்றி. ரத்னகுமார், நம்ம அவரே ஒரு இயக்குனர், லோகேஷ் கனகராஜுடைய வசனகர்த்தா, விக்ரம் படத்துல பிரமாதமான வசனங்கள்லாம் எழுதினவர். அவர் வந்து விக்ரம் அந்த 100வது நாள் விழாவில் வந்து அவர் பேசும்பொழுது அன்பே சிவத்தில் வரக்கூடிய அந்த நாய் மாதிரி எங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது வெற்றி படமாகவோ சில சமயங்கள் தோல்வி படமாக மாற்றிடுவோம். படம் வந்த நேரத்தில் நாங்கள் வந்து அதை ஹிட்டாக்கி இருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எங்களுடைய ரசனையை மேம்படுத்த மென்மேலும் படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதை பற்றி கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு படம் பார்க்குறாங்க, அது சின்ன படம் பெரிய படம்னு இல்லை, அஜித் ரசிகர்களோ விஜய் ரசிகர்களோ படம் பார்க்குறாங்கன்னா இதில் தலை ரெஃபரன்ஸ் இருக்குது, தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஆட்டோவில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா கூட அதை சொல்லுவாங்க. ஆனால் கமல் சார் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு படமும் எடுக்க முடியாது. அவர் தான் இங்கே வந்து நம்முடைய ரசனையை ஒவ்வொரு பாராக மேலே ஏற்றினார். அவர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு படமும் வர்றதில்லை. நீங்கள் ரசனையோட நல்ல படம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கமல் சார் படங்கள் பார்க்காம உங்களுக்கு அந்த ரசனை வந்திருக்காது. சமகாலத்தில் அதற்கு முன்னாடியும் சரி கமல் சார் தான் ரெஃபரன்ஸ்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ரத்னகுமார். அதே மாதிரி இப்போல்லாம் ஆடியோ லான்ச்சில் வந்து படத்தோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்தா தான் படம் பார்க்க வர்றாங்க. ஆனால் கமல் சார் வந்து மகாநதி படத்தில் எல்லா கேரக்டர், முக்கியமான கேரக்டர் பேர்லாம் நதியோட பேரில் வச்சிருப்பாரு. அது 20 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. கதாநாயகனோட பேரா இருக்கட்டும், கதாநாயகி பேரா இருக்கட்டும், அவங்க குழந்தைங்க பேரு கிருஷ்ணசாமி, அது வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற இது. அதே மாதிரி மகாநதி சோபனா, காவேரி, பையன் பேரு பரணி, இப்படி எல்லா முக்கியமான கேரக்டர் எல்லாமே வந்து நதிகளோட பேர்லயே இருக்கும். பிரமாதமா அத லைஃப்ங்கிறதே ஒரு மகாநதி அப்படின்னு. அது வந்து ராக்கி ரங்கராஜனும் கமல்ஹாசனும் சேர்ந்து பண்ணது. கமலுக்கு ராக்கி ரங்கராஜன்னா ரொம்ப பிடிக்கும். கமல் சொல்லி ராக்கி ரங்கராஜன் ஒரு புத்தகமே எழுதினாரு, நான் கிருஷ்ணதேவராயன்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். அது வந்து கமல் கொடுத்த ஐடியா. எப்படின்னா ஒரு இங்கிலீஷ்ல வந்து அந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்திருந்தது. இந்த மாதிரி நீங்க எழுதுங்க, அதாவது ஒருத்த வந்து அவனோட மைண்ட் வாய்ஸ் பேசுற மாதிரி ஃபுல்லா கதை ஃபுல்லா கிருஷ்ணதேவராயரே கதை ஃபுல்லா பேசுற மாதிரி அந்த ஒரு ஸ்டைல யூஸ் பண்ணியிருப்பாரு. அது கமல் சொன்னது. அதோடைய முன்னுரையில ராக்கி ரங்கராஜன் கமலை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு, இது கமல் சொல்லி தான் நான் எழுதினேன் இந்த ஸ்டைல்லன்னு. பிப்ரவரி மாதம் ட்ரை மந்த்து, பிப்ரவரி ரிலீஸ் பண்ணால் படம் ஓடாது அப்படின்லாம் என்னென்னமோ காரணங்கள் எல்லாம் சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. விடாமல் முயற்சி பண்ணி பயங்கரமாக உருட்டினாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 3 நாளில் 50 கோடி, எல்லா லாங்குவேஜ்லையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கு டிராகன் படம். பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து, ஏஜிஎஸ் திருப்பி ஒரு மாபெரும் ஹிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு யூத்துக்கான ஒரு சென்சேஷன் உருவாகியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். முதல் படம் அந்த லவ் டுடேங்கிறது வந்து ஃப்ளூக் இல்லை, நிச்சயமாக தொடர்ந்து என்னால் வெற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் தொடர்ந்து நிரூபிச்சிருக்காரு. அஸ்வத் மாரிமுத்தும் அவருடைய முதல் படமும் ஃப்ளூக்கு கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏஜிஎஸ் கேட்கவே வேண்டாம், தொடர்ச்சியா நல்ல நல்ல படங்களா எடுத்து பெரிய வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புத்துயிர் ஊட்டி இருக்குன்னே சொல்லலாம். பெரிய பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் ஃபிளாப் ஆகும் பொழுது இவர் வந்து ஹிட் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, புது ரத்தத்தை பாய்ச்சிருக்குன்னு சொல்லலாம்.